ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஸோ பேசிக்கா நீங்க மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி நான் டெஃபினேஷன் மறுபடியும் சொல்றேன். எனி நம்பர் இன்டு 1 ஷுட் கிவ் யூ த சேம் நம்பர். அதே மாதிரி 1 இன்டு எனி நம்பர் ஷுட் கிவ் யூ த சேம் நம்பர். எப்படினாலும் நீங்க சொல்லலாம். ஸோ எனி நம்பர் இன்டு 1 gives you the same number. ஸோ பேசிக்கா 1 தான் மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் இருந்தாதான் நீங்க மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி இருக்குன்னு நீங்க கிளைம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எங்க இருக்கு? 7 into 3 னா 21 வரும். ஸோ அது கிடையாது. ஸோ 21 வரக்கூடாது. 7 into something should give you 7. அதே மாதிரி something into 7 should again give you 7. அந்த மாதிரி இருந்தாதான் நீங்க மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி இருக்குன்னு நீங்க சொல்ல முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டெஃபினட்டா கிடையாது. செகண்ட் ஆப்ஷன் 12 into 0 equal to 0. அது ஒண்ணுமே இல்ல. அது ஐடென்டிட்டி கிடையாது. ஸோ அதுவும் தப்பு. 10 into 1 இது கரெக்ட் ஆக்சுவலா. ஏன் நான் சொல்றேன், இப்ப எனி நம்பர்ன்ற இடத்துல நீங்க 10 போட்டுக்கலாம், அவ்வளவுதான். ஸோ 10 into 1 equal to 10. அதே மாதிரி 1 into 10 is also equal to 10. ஸோ அவ்வளவுதான், இதான் கரெக்ட். ஸோ தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட் ஆக்சுவலா. ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஃபோர்த் ஆப்ஷன் 6 into 6 36. அதுவும் கிடையாது. ஸோ இதுவும் தப்பு தான். ஸோ ஃபோர்த் ஆப்ஷனும் தப்பு. நம்ம லாஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் இந்த எக்ஸசைஸ்ல இருந்து. ஸோ இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அடிட்டிவ் ஐடென்டிட்டி. ஓகே, இப்போ அடிட்டிவ் ஐடென்டிட்டினா டெஃபினிஷன் என்ன? எனி நம்பர் பிளஸ் சம்திங் ஷுட் கிவ் யூ த சேம் நம்பர். அதே மாதிரி இதை ரிவர்ஸ்ல எழுதலாம். நீங்க இதை ரிவர்ஸ்ல எழுதணும். சம்திங் பிளஸ் எனி நம்பர் ஷுட் கிவ் யூ த சேம் நம்பர். அவ்வளவுதான். சேம் நம்பர்னு போட்டுக்கிறேன். சேம் நம்பர். அதே மாதிரி இதே வரணும் பேசிக்கா. எனி நம்பர் பிளஸ் சம்திங் ஷுட் கிவ் யூ சேம் நம்பர். அதே மாதிரி சம்திங் பிளஸ் எனி நம்பர் ஷுட் கிவ் யூ த சேம் நம்பர். இப்போ இந்த இடத்துல என்ன போடலாம்? இந்த சம்திங்ன்ற இடத்துல நம்ம என்ன போட்டா கரெக்டா வரும்? 0ன்னு போட்டா தான் கரெக்டா வரும். ஸோ 0 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இப்போ அடிட்டிவ் ஐடென்டிட்டி இஸ் 0. ஸோ இப்போ எந்த ஆப்ஷன் கரெக்டா மேட்ச் ஆகுது? ஆனா அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அடிட்டிவ் ஐடென்டிட்டின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்டான ஆப்ஷன் ஏ தான் ஆக்சுவலா. ஏன்னா 9 plus 10 தான் கரெக்ட். மற்ற எல்லாமே அடிட்டிவ் ஐடென்டிட்டிக்குள்ள வந்துடும், அந்த ரேஞ்சில் வந்துடும். ஸோ இது மூணுமே தப்பு. ஏன்னா அவங்க கேட்டிருக்க கொஸ்டின் வேற. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அடிட்டிவ் ஐடென்டிட்டி. நாட்ன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஸோ அவங்க ஸ்பெசிஃபிக்கா எது கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 9 plus 10 கிடையாது. ஸோ அதான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட். அவ்வளவுதான். ஸோ இதோட இந்த வீடியோ இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லா முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபார்மேஷன் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.